வேம்பு சார், வேம்பு சார், வேம்பு சார். ஏன் கத்திக்கிட்டே வர? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். என்ன? நான் காய்கறி வாங்க வெளியே போயிருந்தப்போ நேத்ராவையும் திருமூர்த்தி சாரையும் பார்த்தேன். ஏற்கனவே எங்க வீட்டுக்கு வந்தப்போ அவங்க அப்பா அவ்வளோ பெரிய கலாட்டா பண்ணதா சொன்னாங்கல்ல, அது அத்தனையும் பொய். 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்ல அவங்க அப்பா கையில கொடுத்துட்டு போன சப்பாத்திய வச்சு நேத்ரா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. என்ன ஏதுன்னு கேட்டா உங்க குடும்பம் மொத்தத்தையும் அழிக்கிறதுக்காக தான் நாங்க திட்டம் போட்டு வந்திருக்கோம்னு சொல்றா. ரம்யாவை கல்யாணம் பண்ணது, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வந்து நல்லவங்க மாதிரி நடிக்கிறது, இது எல்லாமே நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகவும் அஞ்சலி சுவீட்ஸ அழிக்கிறதுக்காகவும் தானா. இத அவ வாயாலேயே என்கிட்ட சொன்னா சார். என்ன பூமி சொல்ற? நீ சொல்றதுல உண்மைதானா? நான் என்னைக்கு வேம்பு சார் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன்? அந்த பிள்ளையாரப்பன் சாட்சியா சொல்றேன், எல்லாமே உண்மை. அவ சொன்னதை கேட்டு எனக்கே ரத்தம் கொதிச்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. வேம்பு சார், நீங்க ஏதாவது அவளை சொல்ல போய் அவ சொன்ன மாதிரி ரம்யாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்தை பிரிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு வேம்பு சார். அது நச்சு பாம்புன்னு தெரியுதுல்ல, அது வீட்டுக்குள்ள வச்சு வேடிக்கை பார்ப்பாங்களா? விலகு பூமி, இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும். 2 பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. என்னன்னா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? டேய் ஆதி, உன் வேலையை காட்டிட்டல, நீ எல்லாம் முதுகுல குத்துறதுக்குனே போறத வேண்டா. போடா வெளியே. போடா. என்ன இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு அப்புறம் விட்டுருங்க. நீ போ, உனக்கு இவங்களை பத்தி தெரியாத. இவங்க ரொம்ப மோசமானவங்க. இதுக்கு மேல இவங்க இங்க இருக்கவே கூடாது. வாங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. யாராவது பேசினீங்கன்னா கொன்றுவேன். போயிருங்க எல்லாரும். ஏய் வேம்பு சார், சார் இங்க பாருங்கண்ணே. இப்ப அவங்கள விட போறீங்களா இல்லையா? இங்க பாரு ரம்யா, ஆதித்யாவும் நேத்ராவும் நீ நம்புற மாதிரி சரியான ஆளுங்க கிடையாது. நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தவங்க. இவங்களை வீட்டை விட்டு அனுப்பியே தீரணும். ரம்யா, வீட்டோட மூத்த மருமகன்னு பார்த்தா இதோ இந்த சிவகாமி அம்மாதான். பேசாம அவங்க கிட்ட சாவி கொடுத்துடலாம்ல. ஐயோ, ஏமா என்ன மாட்டி விடுற? என்னால முடியாது. மறதி வேற ஜாஸ்தி. எதை எங்க வைப்பேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு வேண்டாம்பா. எனக்கு தெரிஞ்சு பொம்மை கிட்ட கொடுக்கலாம். சித்தி சொன்னதுதான் கரெக்ட். பொம்மி அண்ணி தான் தாத்தா இதுக்கு சரியான ஆளு. அப்படின்னு பார்த்தா வீட்டோட மூத்த மருமக பிரீத்தி தானே? அப்ப பிரீத்தி கிட்ட தான் ஒப்படைக்கணும். ஐயோ மாமா ப்ளீஸ், நான் மறுக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கொத்து சாவியெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ற அளவுக்கு எனக்கு பொறுமைலாம் இல்ல. எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, ஆனா நீங்க எல்லாரும் என்ன சொல்ல போறீங்கன்னு தான் தெரியல. அந்த சாய்ஸ் யாருன்னா ரம்யா தான். ஐயோ, நீங்க இருக்கிற திசைக்கு ஒரு கும்பிடு. ஒவ்வொருத்தரா வந்து சாவிய கேட்டு நான் அதை திறந்து எடுத்து கொடுத்து மறுபடியும் போட்டி நினைச்சாலே கண்ணை கட்டுது. என்னால முடியாது. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள பொறுமைக்கு மறுபெயர்னா அது பொம்மி அண்ணி தான். அவங்க தான் கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. பேசாம சாவியா அவங்க கிட்டே கொடுத்துடலாம். நேத்ரா இத பத்தி பேசினதுமே எனக்கு முதல்ல தோணுன பேரு பொம்மியோட பேர் தான். ஆனா அத நானா சொல்றதை விட மத்தவங்க யோசிச்சு அத சொல்லட்டும், அது அவங்க வாயிலிருந்து வரட்டும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியோ அந்த மாதிரியே முடிவாயிடுச்சு. நேத்ரா, உன்னால ஒரு நல்லது நடந்திருக்குமா? ஐயோ, சொன்னா கேளுங்க தாத்தா. அவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் எனக்கு வேண்டாம் தாத்தா. தாத்தா சொன்னா கேப்பியா மாட்டியா? இப்படி வாமா பொம்மி.
இந்த அஞ்சல இத உன் கையால பொம்மி கிட்ட கொடு. இந்தாம்மா. என்னமோ நினைச்சீங்க, நீங்க நினைச்சது ஒண்ணு, கடைசியில நடந்தது ஒண்ணு ஆயிடுச்சுல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிருக்கலாம் பூமி. ஒரு விஷயம் நம்ம கைக்கு கிடைக்குதுன்னா அதுக்கப்புறம் அதை விட முக்கியமான விஷயம் நம்ம கையை விட்டு போக போதுன்னு அர்த்தம். அது என்னன்னு போக போக நீ தெரிஞ்சுக்குவ. என்னக்கா இது? நீயும் எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா கொத்து சாவி என் மாமியா கிட்டயோ இல்ல ரம்யா கிட்டயோ வரல, அந்த பொம்மி கைக்கு போயிருச்சு. அதனால அவளுக்கு பெருமை கிடைக்கும்னு நினைக்காத, பிரச்சனை வரும்னு எச்சரிக்கை பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த கொத்து சாவி பொம்மி கைக்கு போறதுனால என்னக்கா பிரச்சனை வந்துற போது? ஆதி, உன் அக்காவை நீ புரிஞ்சிருக்கிறது அவ்வளவுதான். என்னோட கால்குலேஷன் என்னன்றது இப்போ உனக்கு புரியாது, ஆனா புரிய வரும்போது உங்க அக்கா யாருன்னு உனக்கு புரியும். அப்பா, இன்னைக்கு 11 மணிக்கு ஆடிட்டர் மீட்டிங் இருக்கு. அவர் வரும்போது அக்கௌண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வேணும். எல்லாம் பீரோக்குள்ள தான் இருக்கு. பொம்மி கிட்ட சொல்லி வச்சிருங்க. பொம்மி, ஆம், சொல்லுங்க தாத்தா. இன்னைக்கு 11 மணிக்கு வீட்டுக்கு ஆடிட்டர் வராராமா. அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபைல்ஸ்லாம் வேணும்னு பது கேட்கறான். எல்லாம் பீரோக்குள்ள தான் இருக்கு. அந்த டைம்க்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருமா. ஆம், சரிங்க தாத்தா. மாமாக்கு இன்னும் நம்ம மேல எந்த நம்பிக்கையும் ஏற்படல. அதனாலதான் இப்படி கோவமாவே பார்த்துட்டு போறாரு.